வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சமடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி ராகுது பயிற்சியாக பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஜாக்பாட் ராசிகளை நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையை பார்க்குறார். விருச்சிக ராசி சொல்லும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா விருச்சிக ராசி வாங்கின அடி அப்படி ரொம்ப ஏமாறுவாங்க. விருச்சிக ராசி பார்க்க உஷாராக இருக்கும், பேச்சு உஷாராக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் திருவி பார்ப்பாங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. என்ன நடக்குன்னா, ஒரு 9 பேர்கிட்ட தப்பிச்சுன்னு வந்துடுவாங்க. அந்த கடைசி 10வது ஆளுகிட்ட மொத்தமாக ஏமாந்துருவாங்க. அதுதான் விருச்சகம். அந்த பேக் ஸ்டாப்பிங்னுவாங்க, முதுகில் குத்து வாங்குறதுல விருச்சகத்தை அச்சுக்க ஆளே கிடையாது. போகிற வரலாம் குத்திட்டு போவான். அதனால் விருச்சகத்தை பார்க்கும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நல்லது நடக்காதான்னு எப்பவுமே நினைப்பேன். அவங்களுக்கு இது பெஸ்ட்டான வருஷம். சரி, போன வருஷமே நிறைய நல்லது நடந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாலாம் நிறைய நடந்தது. இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து எல்லா 360 டிகிரியில் எல்லாமே நல்லது நடக்கும். சரிங்களா? ஓவராலாகவே எல்லாம் நல்லது நடக்கும். ஒன்று, எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் வின் பண்ணுவீங்க. விருச்சகம் வந்து விடாமுயற்சி முயற்சி செஞ்சே இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆவாங்களா? ஆனால் பெரிய கேள்விக்குறி. இந்த தடவை சக்ஸஸ் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலேயே உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கார். ஒன்று, அதை உங்களோட இளைய சகோதரர்கள், உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த தடவை. சரிங்களா? ஸோ முயற்சி ஸ்தானம் சூப்பர், டன். அடுத்து விருச்சகம் என்னென்னா குழந்தை பாக்கியம் அமோகமாக இருக்குங்க. என்னென்னா, நம்ம விருச்சகம் வந்து தேல் சிம்பல். தேல் மாரி கொட்டுவாங்க, தேல் மாதிரி பேசுவாங்க, ரொம்ப சண்டை போடுவாங்க, சந்தேகப்படுவாங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. விருச்சகத்தில் பொண்ணு கட்டணும்னா பயப்படுவாங்க நிறைய பேர். ஏன்னா சண்டை போடுவாங்க, எதிர்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. நியாயமாக நடந்துப்பாங்க அவங்க. ஒன்று. இன்னொன்று, தியாகம் பண்ணுறத விருச்சகத்தை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒரு தேல் என்ன பண்ணுன்னா, அது ஒரு தேல் எப்படி குஞ்சு பொரிக்கும் அப்படின்னா, அந்த குட்டிங்க வந்து அம்மா வயிற்றை வந்து கிழித்து வெடிச்சுக்கிட்டு வரும். நார்மலாக மற்ற உயிரினம் குழந்தை பிறக்கிற மாதிரி இல்லை, தேலுக்கு வந்து வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வரும். அதாவது அம்மா இறந்துடும், குட்டி போட்ட பிறகு அம்மா இறந்துடும். அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சே தான் குட்டி போடும். அதுதான் விருச்சகம். இந்த விருச்சகத்தில் இருக்கிற ஆணோ பெண்ணோ எப்படின்னா அவங்க குடும்பத்துக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. விருச்சகம் வந்து தியாகம். நிறைய பேர் அண்ணன் தம்பிங்களுக்கு சொத்து விட்டு கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நிறைய பேர் விட்டுருப்பாங்க. நான் பார்த்த ஒரு கேஸ் வந்து, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு எடுத்துட்டாங்க. ஆனால் இவன் பெருசாக எதுவும் சண்டை போடல, வருத்தப்பட்டான். இவன் வந்து அவனை ஹர்ட் பண்ணிட்டானே தவிர அவன் போய் இது பண்ணல. அது அப்படியே விட்டு கொடுப்பாங்க ஃபேமிலிக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டுலாம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் வேணும், நான் நல்லா ஒர்க் பண்ணணுன்றதுக்காக என் ஒர்க்கு நிறைய எடுத்து அவன் பண்ணுவான். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ உயிரை கொடுப்பாங்க விருச்சகம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு குழந்தை பேருக்கு சூப்பரான டைம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க, ஃபேமிலியை பில்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைக்கு யாரா ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணு. ஒன்று சொல்லுவேன் என்னென்னா, அந்த ஒரு நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன ரெடி ஆகணுமோ, உணவு பழக்கங்கள், எக்ஸசைஸ், யோகா, அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுமோ இப்போ பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பிறப்பு உறுப்பு வரும். காலபுருஷ தத்துவத்தில் விருச்சிக ராசின்றது பிறப்பு உறுப்பில் வரும். நிறைய கேசஸ் நான் சிசேரியன் பார்த்துருக்கேன். இது அகெயின் எல்லாருக்கும்னு கிடையாதுங்க. ஏன்னா எல்லாரும் அப்படி நினச்சிக்க போகிறீங்க எனக்கும் நடந்துருமோன்னு. அப்படி இல்லை, பெரும்பாலும் சிசேரியன் வரும். அது வந்து அந்த ராசி லக்னத்துக்கு அது அப்படி தான் அமையும்.
சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அது நடக்காமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன உணவு பழக்கங்கள் இருக்குது, நிறைய யோகாசனங்கள் இப்போ சொல்லித்தர வந்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பெங்களூர்லலாம் இருக்காங்க. அவங்க இந்த பிசிஓடி இஷ்யூஸ் அதிகமாக அதில் சேருது விருச்சிக ராசி லக்னம் தான். பிசிஓடி இஷ்யூஸ், நார்மல் டெலிவரிக்கெல்லாம் நிறைய யோகாசனம் சொல்லித்தராங்க. அதெல்லாம் பண்ண பண்ண ஸ்மூத்தான டெலிவரி ஆகும், உடம்பு நல்லாயிருக்கும். இது ஒன்று. இன்னொன்று கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். விருச்சிகம் வந்து கல்யாணம், மறுமணம், இது எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும். யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன்னா, இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. நான் சொல்கிறது தான் அப்படின்னு நிற்கிறவங்க. ஸோ கரெக்டான ஆள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டீங்க, இல்லை தனியாக நின்று கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸை ஓஹோன்னு வளருவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக திருச்செந்தூர் முருகருங்க. அதாவது குருஸ்தலம், குரு பயிற்சிக்கு பார்க்குறோம். குருஸ்தலம் முருகர் வீட்டில்னா திருச்செந்தூர் முருகர் தான். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் எந்த குருஸ்தலம் இருக்கோ, சென்னையிலே 2 குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. குருஸ்தலங்களுக்கு போங்க. இல்லை சிவபெருமான் கோயிலுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போங்க. போயிட்டு நெய் தீபம் போட்டு ஏற்றி வேண்ட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான நல்ல குரு பயிற்சி அமையும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து, சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்ற சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி, எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா, அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்தில் போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை வந்து குரு பகவானுடைய சக்தியை அவ்வளவு கிரகிக்கும். சரிங்களா? இந்த நம்ம இன்றைக்கி சயின்ஸில் வந்து ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவுக்கு கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இது பின்னாடி இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், டிஹெச்ஏலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க. கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும், அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவரை ட்ரிகர் பண்ணணும். நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.